அம்மா என்னம்மா திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியலையேடா. இது என் வேலைதான். அம்மா யாரோ பேசுறது கேக்குதுமா, பயமா இருக்குதுமா. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. பயப்படாதீங்க, இன்னும் 40 செகண்ட்ல கரண்ட் வந்துடும். ஆனா கரண்ட் வந்தக்கப்புறம் நீங்களா இருக்க மாட்டீங்க. பையன் அம்மாவாவும் அம்மா பையனாவும் மாறிடுவீங்க. அம்மா என்னம்மா சொல்லுது இது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பேய்கிட்டே கேள்வி கேக்குது பாரு அம்மா. பிரகாஷ், அம்மா உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களோ நீ அம்மாவாவே மாறி நீ அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். செம்ம ஐடியாவா இருக்கே. சீமா, உன்னோட பையன் உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணானோ நீ அவனாவே மாறி நீ அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம். இதுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ், பயன்படுத்திக்கோங்க. டேய், நீ போட்டுன்னு இருக்கிற டி-ஷர்ட்டை நான் போட்டுன்னு இருக்கிறேன்டா. என்னதான் நடக்குதுங்க? ஐயோ, ஹை ஹே ஹே ஹே, எனக்கு முதுகு வலிக்கல. எனக்கு முதுகு வலி சரியாயிடுச்சா? முதுகு வலி போயிடுச்சா? நான் ஏன் லேடி சாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன்? ஐயா ஜாலி, எனக்கு முட்டி வலி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் துள்ளி குதிச்சு போவனே. அம்மா அம்மா, ஐயோ என்ன இது, பின் முதுகு வலிக்குதுமா. லைட்டா ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வா. அம்மா என்னோட முட்டி வலிக்குதுமா. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, என்னோட முட்டி வலி முதுகு வலி எல்லாம் உனக்கு வந்துருச்சா? எனக்கு எந்த வலியும் இல்லையே. ஜாலி ஜாலி ஜாலி. பிரகாஷ், அம்மா உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களோ நீ அம்மாவாவே மாறி நீ அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். ஆமாங்க, அத மறந்துட்டுமே. இப்ப பாரு நான் அவளை எப்படி டார்ச்சர் பண்றேன்னு. டேய் நம்மள இருக்காது. டேய் நாயே, உன்னதான்டா. அம்மாவே நாயின்னு சொல்லுவியா உன்னைய? டேய், இங்க நான் தான் அம்மா, நீ இப்ப பையன். திடீர்னு அம்மா மாறினதுனால இந்த தொடப்ப கடலை எங்க வைப்பேன்னு தெரியல. எங்க வச்சிருக்க சொல்லு? ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். இங்கே நிக்கிற, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அம்மாவா மாறிட்டேன்னு என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. இன்னும் 3 எண்ணத்துக்குள்ள நீ புக் எடுத்து படிக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு இதாலே பலத்தாண்டி இருக்கு. நான் எதுக்கு படிக்கணும்? என்னால படிக்க முடியாது. ஐயோ, இப்ப நீ படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ தான் இப்ப என்னோட பையனாச்சே. ஆமால, நம்ம இப்ப பையன் இல்ல. மாட்டினியா? இன்னும் 3 எண்ணத்துக்குள்ள நீ புக் எடுத்து படிக்கலன்னு வச்சுக்கோ, இப்போ அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவே. தொடப்ப கட்ட பிஞ்சிட்டு ஒண்ணே ரெண்டே. அம்மா வேணாமா வேணாமா, புக் எடுத்து படிச்சிடுறோம். அந்த பயம் இருக்கட்டும். யாருகிட்ட? நான் இப்போ அம்மா, உனக்கு 2 நிமிஷம் டைம். அதுக்குள்ள நீ ஒரு क्वेश्चन ஆன்சர் படிச்சு எனக்கு மனப்பாடமா சொல்றேன். ஓகேமா. டைம் அப். நோட குடு. என்ன கேள்வி கேட்கலாம்? வாட் இஸ் ஸ்ட்ரிங் சொல்லு. String is a sequence of characters and இங்க அண்டே இல்ல. எங்க தொடப்பட்ட? கை காட்டு. வலிக்குதா? வலிக்குது. இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு அடிச்சு வலிக்க வச்சிருப்பேன். நல்லா வலிக்கட்டும். அப்ப தண்ணி குடிச்சு வர. அட்டி ஒண்ணுங்க. உன்னோட பையன் உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணானோ நீ அவனாவே மாறி நீ அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம். ஆமால, நம்ம அம்மாவா இருக்கும்போது நம்மள அவன் எவ்வளவு வெறுப்பேத்தி சுத்தின்னு இருப்பான். அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பழி வாங்கணும். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. நம்மள எத்தனை வாட்டி கதவு பின்னாடி நின்னு பயமுறுத்துவான். இன்னைக்கு இருக்குதுடி உனக்கு. வந்துட்டான். எங்க வாளு காண போயிட்டா? பைண்டியா எரமா மாடு. இவன் என்னத்துக்கு இப்ப கால் பண்றான் தெரியலையே. சரி போய் எடுப்போம். நீ எதுக்கு போன் எடுத்த? அது எனக்கு வந்த போன், நீ எப்படி எடுக்கலாத? இப்ப நான் தான் பிரகாஷ். இது எனக்கு வந்த கால், உனக்கு இல்ல. ஐயோ,
சொல்றா மச்சான். என்னடா அம்மா நம்ம வாய்ஸ் அப்படியே மிமிக்ரிலாம் பண்ணுது. மச்சான் ஸ்வேதா நம்பர் கேட்டதெல்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன்டா. அச்சோ போச்சு போய் இந்த டைம் பார்த்தா அத சொல்லிட்டானே. ஸ்வேதாவா? நான் பாத்துக்கிறேன். ஏய், யார் அந்த ஸ்வேதா? அது என்னத்த சொல்றது தெரியலையே. ஒரு ஐடியா இருக்கு. பிரகாஷா இருக்கும்போது நீ பிரகாஷ் கிட்ட கேட்டீங்கன்னா பிரகாஷுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரகாஷ் கிட்ட சொல்லிருப்பான். ஆனா இப்போ பிரகாஷ் ஆனதுனால நீ பிரகாஷ் கிட்ட கேட்டதுனால பிரகாஷுக்கு தெரியல. அப்புறம் எப்படி பிரகாஷ் கிட்ட சொல்லுவான்? ஐயா அம்மா ஒரு வேளை குழம்பிச்சு. அப்படியே டாபிக்க மாத்தி விட்டுருவான். டேய், இப்ப நீ என்னடா சொன்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, டைம் 12 ஆயிடுச்சு. பசிக்கு நமக்கு சாப்பாடு செய்யுமா போமா. 12 ஆயிடுச்சா? சரி, நான் போய் சமைக்கிறேன்டா. உன்னோட பையன் உன்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணானோ நீ அவனாவே மாறி நீ அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம். ஆமால, நம்ம எதுக்கு இப்ப சமைக்கணும்? அவன் தானே அம்மா, அவனையே சமைக்க வைப்போம். என்னாலாம் சமைக்கலாம் முடியாது. ஏன் உன்னால சமைக்க முடியாது? அம்மாவா இருக்கும்போது அம்மா கிட்ட நீ கேட்டிருந்தீனா அம்மா உனக்காக சமையல் பண்ணி கொடுத்துருப்பா. ஆனா அம்மாவா இல்லாததுனால நீ அம்மா கிட்ட கேட்டதுனால அம்மா எப்படி சமையல் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா தான் அம்மாக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும். நம்ம சொன்ன டைலாக் நமக்கே மாத்தி திருப்பி சொல்லுது பேரு. அப்ப நான் தான் சமைக்கணும்ல. சமைக்கிறேன். எங்க எந்த பொருள் இருக்குன்னு தெரியலையே. பிரகாஷ், அம்மா உன்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களோ நீ அம்மாவே மாறி நீ அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். நம்ம தான் சமையல் செய்யணும் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை பார்க்கலாம். போய் வெங்காய தக்காளி வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் ஏற்கனவே வீட்டுல இருக்குது. அதெல்லாம் அந்த அம்மா வாங்குறது, இந்த அம்மாக்கு வேணுது, இந்த அம்மா தான் சொல்லு. இல்ல வேணாம், பெரிய டைலாக்லாம் வேணாம். காசு கொடு, நான் போய் வாங்கிட்டு. சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. இந்தம்மா வாங்கிட்டு வந்துட்டேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வெங்காய தக்காளி வாங்கிட்டு வா சொன்னேன். நீ வெங்காயத்தை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. தக்காளி யாரும் வாங்கிட்டு வா. போய் தக்காளி வாங்கிட்டு வா. அம்மா தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேம்மா. வெங்காய தக்காளி வாங்குனியே, அதுக்கு கூட கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கணும். ஒரு பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இல்ல. கண்டி சோட் ஒண்ணெல்லாம் விட்டு ஒட்ட வாங்கற. போய் கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வா. தாத்தா தெரியுது. அம்மா, வெங்காயம் தக்காளி உங்ககிட்ட இருக்குது. கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா வச்சுக்கோ. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திருப்பி கடைக்கான போக மாட்டேன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? ஆமா, நான் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாய். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 200 ரூபாய். அப்பா மிச்சம் இதுல 50 ரூபாய் இருக்கணும். ஆனா இதுல 40 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய் எங்க போச்சு? தாகமா இருந்துச்சுன்னு 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேம்மா. 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிச்சியா? டிஷர்ட் நாயா. 10 ரூபாய்க்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கலாம். 5 கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிக்கலாம். ஏய் அண்ணா கல்லுக்கு கோயம் எடுக்கறதுல பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்காண்டி. அதுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சு வெயிட் பண்ணிடு. 10 ரூபாய்க்கு ஜூஸ் நாயா. ஜூஸ் வாங்கி குடிப்பேன். ஜூஸ் வாங்கி குடிச்சடி எருமை மாடு நாயா தண்ட கரமாதமே. இந்த மாதிரி தானே நீ நடிப்ப. ஒரு 10 ரூபாய்க்கு மண்டைய தேய்ச்சிக்கினே உட்கார். நான் போய் சமையல் செய்யறேன். நான் சமையல் பண்ணும்போது சவுண்டா டிவி வச்சு பாப்பல. இப்ப நான் உனக்கு அதை பண்றேன். இப்ப எவ்வளவு எரிச்சலா இருக்குதுன்னு மட்டும் பாரு. நானும் இதே மாதிரி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். முடியாது படா. அவனை வெறுப்பேத்துறது ஜாலியா இருக்குது. ஒரு வழியா அதை போட்டு கிண்டி உப்புமா ரெடி பண்ணியாச்சு. இந்தா சாப்பிடு. சமையல் செஞ்சாச்சு. அடுத்து பாத்திரம் கழுவணும்ல, போய் பாத்திரம் கழுவு. போ. பாத்திரம் கழுவணுமா? அம்மாவா இருக்குது ஜாலியா பிள்ளைய மிரட்டினே இருக்கலாம் நினைச்சேன். ஆனா இவ்வளவு வேலை செய்து இவ்வளவு பாத்திரம் கழுவுது. எல்லாத்தையும் வளர்க்கணுமா? அவன் பிறகு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கிறான். நாய்க்கு பிறகு பாத்திரம் கழுவிடுக்கிறேன். யார் நீ கரெக்டா கட் பண்ணி எனக்கு இப்படி நல்லா லாக்க வச்சியா? பாத்திரம் கழுவ வச்சியா? ஐயோ என்ன என்ன என்னடா பண்ற? உனக்கு டிவியை கோடி நிக்குது, நீ போன் நோண்டி நிக்குற. ஏதாவது ஒண்ணு பாருடா. டிவி வந்து காதுக்குமா, போன் வந்து கண்ணுக்குமா? இதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொன்னேன். இல்ல ஒரு வசனம் கூட மாறாம அப்படியே திருப்பி சொல்றேன் பாரு. நான் கூட இதை தேய்ச்சி குளிக்க மாட்டேன்டா. இந்த பாத்திரத்தை எவ்வளவு கழுவினாலும் நாத்து போவே மாட்டேங்குது.
ஐயோ முடியலையே, முதுகு வலிக்குதே. என்னம்மா பாத்திரம் கழுவி முச்சாச்சா? இன்னும் முடியல, வாய முடியல. அப்பாடா, ஒரு வழியா எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. மா இடி இடிக்குதுமா. மழை பெய்யறதுக்கு முன்னாடி மொட்டை மாடியில போய் துணி எடுத்துன்னு வந்துருமா. எடுத்துன்னு வந்த துணியை அப்படியே போட்டா எப்படிமா? மடிச்சு வச்சிடுமா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீடு துடைக்க மறந்துடாத. மாப் போட்டுரு. இதுக்கப்புறம் நம்ம முடியாது, போகலாடே. என்னம்மா இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? மணி 8ஆவது. டின்னர் செய்யணுமா, போய் செய்யுமா. யார் யாரி என்ன யாயா இப்படி மாத்தி விட்டு என்னால முடியலையா? திருப்பி கரெக்ட் கட் பண்ணி எங்களை மாத்தி விட்டுறியா? நீங்க பழைய நிலைமைக்கு மாறணும்னா அதுக்கு நீங்க 2 பேரும் சம்மதிச்சாதான் முடியும். எனக்கு மாற வேணாம், எனக்கு மாற வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். இதுதான் எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்குது. இப்படி இருந்தா நான் நினைச்ச நேரத்துக்கு போன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், நான் எப்போ வேணாலும் சினிமாக்கு போலாம், ஊர் சுத்த போலாம், வெளியில விளையாட போலாம். ஜாலியா இருக்குது. நான் இப்படியே இருந்துக்கிறேன். இப்ப தெரியுதா 4 செவத்துக்குள்ள அம்மாக்கள் படுற கஷ்டம் எப்படின்ட்டு? நீ போய் நைட்டுக்கு டின்னர் செய்ய, நான் போய் போன் பார்க்க போறேன். பாய். படுத்துறீங்க, கரெக்ட் கட் பண்ணிக்கோ.